ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து திராவிட மொழிகள் அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள், ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிஞ்சோடனே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம டெலகிராம்லேயே வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், நடு திராவிட மொழிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கோயா. நடு திராவிட மொழிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோயா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து ஆப்ஷன் பி குமாரவேலு பட்டர். அடுத்து பாருங்கள், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவெல். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து குமாரவேலு பட்டர். ஸோ அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சா அகத்தியலிங்கம். ஸோ இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் வந்து ஆப்ஷன் ஏ அகத்தியலிங்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ சரியான விடையை தேர்வு செய்க. தமிழ் என்ற வார்த்தை எப்படி வந்துச்சு? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. திராவிடா, தமிழா, அப்புறம் தமிழ். ஸோ அப்படி தான் வந்துச்சு. கரெக்டாக தான் நான் அந்த ஆர்டர் வைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் பாருங்கள், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையதுன்னா ஆப்ஷன் ஏ பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் வந்து ஆப்ஷன் டி கால்டுவெல். அடுத்து பாருங்கள், திராவிடா என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிடா என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் ஏ ஈராஸ் பாதிரியார். அடுத்து பாருங்கள், கால்டுவெல் பிறந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அயர்லாந்து. கால்டுவெல் பிறந்த நாடு வந்து அயர்லாந்து. அடுத்து பாருங்கள், திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே தான் வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழ், தமிழா, திராவிடா இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிராகிய முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் சி டாக்டர் கால்டுவெல். பிராகிய முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் வந்து கால்டுவெல். அடுத்து பாருங்கள், இந்த சைடு மொழிகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அந்த மொழிகளோட வகைகள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. தெலுங்கு பார்த்திங்கன்னா ஸோ நடு திராவிட மொழி, தமிழ் பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி, மால்தோ அது பார்த்திங்கன்னா வட திராவிட மொழி, சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா வடமொழி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4321. அடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி வந்து ஆப்ஷன் சி தெலுங்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி வந்து தெலுங்கு. அடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளில் பழமையானது எது?
திராவிட மொழிகளில் பழமையானது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ். திராவிட மொழிகளில் பழமையானது வந்து தமிழ் தான். அடுத்து பாருங்கள், கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இடையன்குடி. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து இடையன்குடி. அடுத்து பாருங்கள், திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். சொன்னதை வந்து குமரிலப்பட்டர். ஸோ அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது வந்து கால்டுவெல். இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். பாருங்கள், இதே கொஸ்டின் 3வது டைம் வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் வந்து சா அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்கள், நடு திராவிட மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திராவிட மொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எது நடு திராவிட மொழிகள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கதபா, பெங்கோ, கோயா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகள். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கதபா, பெங்கோ, கோயா. அடுத்து பாருங்கள், இதுவே 4வது டைம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சா அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்கள், அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம். அடுத்து பாருங்கள், குரூக், மால்தோ, பிராக்யூ என்பன ஸோ எவ்வகை மொழி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குரூக், மால்தோ, பிராக்யூ என்பன எவ்வகை மொழிகள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள். அப்புறம் பாருங்கள், ஸோ 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்டுவெல். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த ஆண்டு வந்து அவர் எழுதியிருக்காருன்னா 1856. ஸோ அவ்வளோதான். ஸோ திராவிட மொழிகள் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.